ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 16 சாயந்தரம் 7 மணி. என்னடா 7 மணிக்கு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஏரியாவில் அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருட்டு கட்டுறதுக்கு 8 மணி ஆயிரும். 8 மணிக்கு பார்த்தா தான் நம்ம ஊரில் 6 மணி மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இங்கே தெரியும். இதே நம்ம ஊரில் 7 மணி இருந்தால் லைட்லாம் போட்டு எல்லாம் விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க வீடெல்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழ் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதனால் உள்ளே போயிட்டு அங்கே வர்றதுக்குள்ளே மயக்கமே தட்டிடுச்சு. மயக்கம் தட்டி வாந்தியே வர மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ ஒரு கம்பெனி. சரி, எந்த ஊர் சொல்ல மாட்டேன்னு பார்த்தீங்களா? ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, நானும் சொல்லிடுறேன். ஜம்புசார், சரிங்களா? ஜம்புசார் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இங்கேருந்து லோடு ஏற்றி விழுப்புரம் வர போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் கொண்டு போக முடியாது. ஆல்ரெடி நான் வண்டி கொண்டு உள்ளே விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டோம் வெளியில். மொபைல் வாங்கி வச்சிட்டாங்க ஃபோன் பேசுறதுக்காக. ஓனருக்கு வந்து மொபைல் வாங்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இப்போ போகும்போது மொபைல் கொடுத்துட்டு போயிடுவோம். இதுக்கு முன்னாடி போன கம்பெனியெல்லாம் மொபைல் வாங்கி வச்சாங்க, ஸ்டவ் வாங்கி வச்சாங்க. ஆனால் இங்கே என்னென்னா மொபைலும் வாங்கி வச்சு ஸ்டவ்வும் வாங்கி வச்சு அதோட ஒரு படி மேலே போய் நாங்கள் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் பிடுங்கிட்டு தான் உள்ளே விட்டாங்க. மீறி கொண்டு போனால் 5000 ஃபைனுங்களாமா. என்ன இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு மொபைல் வாங்கி. நான் கொடுத்துட்டு உள்ளே போய் லோடு இன்னும் ஏற்றலை, வண்டி எம்டி நிற்கிது. கிட்ட மத்தியானத்து பக்கம் விட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நான் போய் டக்குன்னு போய் லோடு ஏற்றுறாங்களா பார்த்துட்டுங்க. ஏற்றி முடிச்ச உடனே வந்து உங்கள்கிட்ட உள்ளே என்னென்ன நடந்துச்சு, உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் நான் நைட் ட்ராவலிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நான் டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கம்பெனிக்கு வந்து வெளியே வந்தாச்சுங்க. இப்போ மணி என்ன தெரியுங்களா? நைட்டு 1 மணி ஆகிடுச்சுங்க. நான் அவ்வளோ நேரம் 7 மணிக்கு சொல்லிட்டு போனால் 1 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கேன். இப்போ தான் கயிறு கட்டி தார் பை விட்டால் வண்டி வெளியே வந்து நிற்கிது. கம்பெனி விட்டு வெளியே வந்து நிற்கிறேங்க. அடுத்தது இங்கேருந்து நாங்கள் பரோஜ் போனோம். பரோஜ்லேருந்து சூரத் போனோம். காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே நாங்கள் சூரத் போயாகணும். 5-6 மணிக்குள்ளே இதெல்லாம் ஃபுல் டிராஃபிக் ஆகிடும், வண்டி ஓட்ட முடியாது. அப்புறம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டுறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். சரிங்களா? நான் அதெல்லாம் தாண்டிட்டுங்க நவாப்பூர் போய் பக்லியில் குளிப்பேங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், ஓகேங்களா? நான் பஜ்ஜிபுரா அப்படிங்கிற ஊரில் இருக்கேன், நவாப்பூருக்கு முன்னாடிங்க. வண்டிக்கு காய்கறி ஜாமானமெல்லாம் வாங்கினேன், சமைக்கணும். அதனால் கொஞ்சம் தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த பூண்டெல்லாம் வாங்கிக்கிறேங்க. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒக்காயில் இருக்கோம். ஆல்ரெடி இந்த ஊர் பேர் சொல்லியிருப்பேன். வண்டி க்ரீஸ் அடிக்க நிறுத்திருக்கிறேன். நம்ம வண்டி நம்ம க்ரீஸ் அடிப்பாங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க.
பார்த்தீங்கன்னா ஜூலை 18 காலையில் ஒரு 9 மணி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிமலா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குதுங்க. அப்படி சமையல் செஞ்சுட்ருக்குறோம். சமையல் செஞ்சுட்டு வண்டிக்கு டயரு மாற்றி போடணுங்க. ஏன்னா ஒரே பக்கம் விடனா தேஞ்சிரும். அதனால் ஒரு 2 ட்ரிப்புக்கு ஒரு காட்டி டயர் வந்து மாற்றி மாற்றி போடுவோங்க பவுட்ரு போட்டு. நான் இப்போ வண்டி கலட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. அப்படியே நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதை காட்டுறேன், அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே சாம்பார் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் சாப்பாடு ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். ஒரு வழியாக டயர்லாம் கழட்டி மாற்றியாச்சுங்க. அடுத்து அப்படியே கிளம்ப போகிறோம். சமையல் ஆச்சு, சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது சொல்ல போகிறேன். அந்த தம்ப்நெயில்ல வந்து அது அப்படியே மூஞ்சி பார்த்து பேசிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் பேசினா போர் அடிக்கும். அதனால் அப்படியே நம்ம ரன்னிங்கில் போகலாங்க. அப்படியே நீங்கள் ரோட்டெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்படியே பின்னாடி அப்படியே பேசிட்டு வரேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடப்பால் இருக்குங்க. இப்போ தான் வண்டியிலேருந்து சாப்பிட்டோம். வண்டி ஒரு வண்டி சமையல் செஞ்சு சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்குங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா சித்தூர் போக போகிறோங்க. சித்தூர்லேருந்து அப்புறம் வேலூர், அப்புறம் வந்து விழுப்புரம். வழக்கமாக நம்ம சென்னை போகிறது பார்த்திங்கன்னா கடப்பாலேருந்து ரேணிகுண்டா அந்த வழியாக போவோங்க. ஊத்துக்கோட்டை வழியாக வருவோம். இப்போ நம்ம விழுப்புரம் போகிறதுனால கடப்பாலேருந்து சித்தூர்லேருந்து வேலூர், அப்புறம் விழுப்புரம் போக போகிறோங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கடப்பாலேருந்து ராய்ச்சுட்டி அப்படி ஒரு ஊர் வருங்க. அது ஒரு ஹில்ஸ் ஏறி போகணுங்க. ஒரு 6 சுற்று மாதிரி வரும். ரொம்ப ஹில்ஸுங்க அது ஏறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறனால, டவுன்லோடிங் ப்ராப்ளம், அப்லோட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால பண்ண முடியலைங்க. அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச உடனேங்க இந்த அடுத்ததே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து அடுத்த நாளே நான் வந்து அன்கட் வெர்ஷன் ஒன்று போட போகிறேங்க. அது எவ்வளோ நேரம் நாங்கள் ஹில்ஸ் ஏறுறோம் அது வந்து ஃபுல் அன்கட் வெர்ஷன் நான் போட போகிறேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லாரி தார் பையில் எடுத்து போட்டிருக்கோம். காய வச்சுருக்கோம் வெயிலில். ஏன்னா வேறு புழுவு, சின்ன புழுவு ஃபுல்லாக ஏறிடுச்சு. தார்பாய் எல்லாம் ஏறிடுச்சுங்க. அதெல்லாம் இப்போ காய் போட்டிருக்குறோம். மொத்தம் 2 பாய் போட்டு வந்தோம். ஒரு பாய் மேலே இருந்ததுனால அதை அப்படியே மடித்து வச்சிட்டோம். இந்த பாய் ஃபுல்லாமே புழுவு பிடிச்சிருச்சு, மேலே ஊறிட்டுருக்கு. அதனால் வெயில் காய வச்சுருக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 20 காலையில் 8 மணிங்க. நாங்கள் லோடு இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு. விழுப்புரத்தில் இருக்கோம். வண்டி வந்து தார்பையில் அவுத்து வண்டியில் லோடிங் பாயிண்டில் விட்டாச்சு. அன்லோடிங் பாயிண்டில் லோடு இறக்க போகிறாங்க. அதுபோக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா வீடியோவில். அது இதில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் பட் முடியலை. ஆனால் அந்த வீடியோவிலேருந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் அதையும் மட்டும் உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த வீடியோ நாங்கள் பார்த்துருக்கீங்களா, இது பார்த்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு சாயந்தரமே வரும். அப்போவே நிறைய வரும் வீடியோ, இல்லைன்னா அடுத்த நாள் வருங்க சரிங்களா. ஜம்புசார்லேருந்து இங்கே விழுப்புரம் வந்த லோடு இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. ஓகேங்களா.